வெல்கம் பேக் டு சாம்பியன்ஜிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரூபா கூட முதலீடு போடாமல் நம்ம எப்படி ஒரு பார்ட் டைமாக மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டனு ஷோ ஆகும். இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரியும். உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைலில் யூஸ் பண்ணுற நாலேஜ் இருந்தாவே போதும், இந்த பிஸ்னஸை பண்ண முடியும். நீங்கள் எந்த வேலை பார்த்துக்கிட்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமை யூஸ் பண்ணாவே இந்த பிஸ்னஸில் நீங்கள் கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் முறையில் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாமே பேமெண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபருங்கிறது பார்த்திங்கன்னா, கூகுள் பே யூஸ் பண்ணுறோம், ஃபோன்பே யூஸ் பண்ணுறோம், பேடிஎம் யூஸ் பண்ணுறோம், இன்னும் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, கூகுள் பேயில் போய்ட்டு ஒரு ரீசார்ஜ் பண்ணுறோம், ஒரு பில்ஸ் பே பண்ணுறோம். அப்படிங்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகுது. நமக்கு எந்த ஒரு ஏர்னிங்ஸும் அதில் கிடையாது. இந்த பிஸ்னஸ் முழுக்க முழுக்க அவங்களுக்கு தான். கூகுள் பே யூஸ் பண்ணுறவங்க, ஃபோன்பே யூஸ் பண்ணுறவங்க, ஏர்டெல் ஆப் யூஸ் பண்ணுறவங்க, பேடிஎம் ஆப் யூஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு தான் இந்த பிஸ்னஸ் முழுக்க முழுக்க. இதில் நீங்கள் ரூபா கூட முதலீடு பண்ண தேவையில்லை. அப்படி என்ன பிஸ்னஸ்? வாங்க பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற கம்பெனியோட நேம் சார்ஜ் பே அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும்னா, எம்கே டெக் ஐடி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி நேமு. இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா மிஸ்டர் மனிஷ் சுவாமி. இவங்க 2022 ராஜஸ்தான் டிஸ்ட்ரிக்டில் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க டெவலப்மெண்ட் அண்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சர்வீஸ் தான் இவங்களோட 2 டைப் ஆஃப் பிஸ்னஸ். இதில் பார்த்திங்கன்னா சார்ஜ் மணி அப்புறம் சார்ஜ் பே அப்படிங்கிற அப்ளிகேஷன் 2 விதமான ப்ராஜெக்ட் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் சார்ஜ் பே அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சார்ஜ் மணி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மாடலில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சார்ஜ் மணிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சார்ஜ் பே அப்படிங்கிற அப்ளிகேஷனை பற்றி. இவங்களோட மிஷன் அண்டு விஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை கனெக்டிங் ஸ்மால் பிஸ்னஸ் டுகெதர். அதாவது எல்லாத்துக்குமே இந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும். அதாவது பை தி இயர் 2030 50% ஆஃப் யூசர் மோஸ்ட் ஆஃப் இந்த சார்ஜ் பே ஆப் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சார்ஜ் பே ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இன்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட விஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, மக்கள் இன்றைக்கி கூகுள் பே யூஸ் பண்ணாங்க, ஃபோன்பே யூஸ் பண்ணுறாங்க, இன்னும் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அதுவும் ரூபா கூட முதலீடு பண்ணாமல் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் நமக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இந்த மிஸ்டர் மனிஷ் சுவாமி அப்படிங்கிறது தான் சிஎம்டி, இந்த கம்பெனியோட சிஎம்டி. இவங்கள்ட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் பண்ணலாம், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் பண்ணலாம், வாட்டர் பில், இன்சூரன்ஸ் பேமெண்ட், கேஸ் புக்கிங், இன்டர்நெட் பில், இஎம்ஐ கட்டலாம், ஃபாஸ்டாக் ரீசார்ஜ், இன்சூரன்ஸ், ஆல் டிக்கெட் புக்கிங், மணி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த சர்வீஸை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது. அதாவது
மொபைல் ரீசார்ஜ் அண்ட் டிடிஹெச் ரீசார்ஜ் இன்றைக்கி பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது. இது அன்றாட மக்கள் வந்து யூஸ் பண்ணுற ஒரு சர்வீஸ். இதை சார்ஜ் பே மூலமாக பண்ணும்போது லெவல் 1க்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பே மூலமாக நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜ் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக யார் வந்து அந்த ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 0.51% வந்து 0.51% வந்து கேஷ்பேக் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். கேஷ்பேக்னு சொல்கிறத விட இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட். ஏன்னா நம்ம மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து அந்த சர்வீஸை பண்ணுனா மட்டும்தான் அந்த கேஷ்பேக்குங்கிறது நமக்கு ரிசீவ் ஆகும். இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து அந்த சர்வீஸுக்கான கேஷ்பேக் என்னவோ அது வந்து டிஸ்கவுண்ட் ஆயிரும். அப்போ டிஸ்கவுண்ட் ஆகும்போது நீங்கள் அந்த டிஸ்கவுண்ட் போக மீதி என்ன பேமெண்ட்டோ அதை மட்டும் பே பண்ணால் அந்த சர்வீஸ் நடந்துடும். ஸோ அந்த வகையில் இதில் வந்து 7 லெவலுக்கு கமிஷன் இருக்குது. ஃபஸ்ட் லெவலில் 0.30% தராங்க. செகண்ட் லெவலுக்கு 0.20%, மூணாவது லெவலுக்கு 0.20, நாலாவது லெவலுக்கும் 0.20, அஞ்சாவது லெவலுக்கு 0.20, ஆறாவது லெவலுக்கும் 7வது லெவலுக்கும் 0.10%. மொத்தம் 7 லெவலில் உங்களுக்கு இன்கம் இருக்குது. இந்த சார்ஜ் பே ஆப் மூலமாக உங்களுக்கு 7 லெவலுக்கு உங்களுக்கு இன்கம் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலெட்டில் மணி ஆட் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நோ ஆட் மணி. இது ரொம்பவே அட்வான்டேஜாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதில் என்னென்ன சர்வீஸ்க்கு எவ்வளோ கமிஷன் அப்படிங்கிறது பிடிஎஃப் பிளானில் இருக்குது. பிடிஎஃப் பிளான் வேணுங்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெஃபரல் இன்கம், லெவல் இன்கம் என்ன அப்படிங்கிறதும் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் இவங்க வந்து டைப் பண்ணியிருக்கிற இன்சூரன்ஸ் மூலமாக நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கும்போது 5% செல்ஃப் கமிஷனே அப் டு 5% வரைக்கும் கமிஷன் இருக்குது. அதே மாதிரி 7 லெவலுக்கும் அந்த கமிஷன் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட், ஹோட்டல், ஃப்ளைட், கேப் இதெல்லாம் வந்து அப்கமிங்கில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம இப்போ லைக் வந்து ஃப்ளிப்கார்ட் இருக்குது, அமேசான் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணுறோம். அதில் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. அதே பிளாட்ஃபார்ம் உள்ளே வந்து டைப் ஆக போகுது. ஸோ இந்த சார்ஜ் பே அப்படிங்கிற ஷாப்பிங்கில் போய்ட்டு நீங்கள் ஷாப் பண்ணும்போது உங்களுக்கு லெவல் வைஸாக இன்கம் இருக்குது, செல்ஃப் கமிஷனும் இருக்குது. அதே மாதிரி ஸ்டோர் ஆன்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் வந்து இதில் லான்ச் ஆக போகுது. இதெல்லாம் வந்து அப்கமிங்கில் இருக்குது. அதே மாதிரி லோன் எடுக்கிறவங்களுக்கு லோன் சர்வீஸும் இதில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அப் டு 5 லேக் வரைக்குமே நீங்கள் வந்து லோன் எடுக்க முடியும். ஆனால் வந்து உங்களோட இன்கம் வந்து மினிமம் 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் அந்த லோன் எடுக்க முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்கமிங்கில் இருக்குது. உங்கள் கீழே யார் லோன் எடுத்தாலும் அதுலேயும் நமக்கு வந்து 7 லெவலுக்கு கமிஷன் கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. இது கம்பெனியோட ஆஃபீஸ் ஃபோட்டோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து அமௌண்ட் வந்து ஹோல்ட் ஆகாது. நம்மளோட மக்களோட பணத்தை எந்த இடத்துலையும் அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலை. உடனுக்குடனே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வர்ற கமிஷனும் சரி, உங்களுக்கு டீமில் இருந்து வர்ற கமிஷனும் சரி, எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கேஓசிங்கிறது கம்ப்ளீட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியும். பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரால் பண்ணலாம். மினிமம் 1000 ரூபீஸ் வந்தால்.
நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு எந்த சர்வீஸ் வேணாலும் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து அமௌண்ட் எங்கேயுமே நிற்காது. உங்களோட அமௌண்ட் எங்கேயுமே ஸ்டக் ஆகாது. உடனுக்குடன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிள். ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம். ரூ. 1 கூட முதலீடு இல்லாமல் உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாதீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்க இந்த கான்செப்டை ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். அழகாக நான் ஒருத்தரை இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா அவர் இன்னொருத்தரை இன்வைட் பண்ணுவார். இந்த மாதிரி லெவல் 7 லெவலில் நீங்கள் எத்தனை ஜாயினிங்ஸ் வேணாலும் கொண்டு வரலாம். உங்களோட டைரக்டில் நீங்கள் எத்தனை ஜாயினிங்ஸ் வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ஒரு புதுமையான விஷயம், ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதோட பெனிஃபிட் உங்களுக்கே புரிய வரும். நம்மளோட மணியை நம்ம சேவ் பண்ணுறோம். இந்த ஆப் மூலமாக நம்மளோட மணியை சேவ் பண்ணுறோம். ஒரு சர்வீஸ் பண்ணுறதுனால நமக்கு நம்மளோட மணி வந்து சேவ் ஆகுது. அந்த சேவ் பண்ணுற மணி மூலமாக திரும்ப திரும்ப நம்ம அந்த சர்வீஸை யூஸ் பண்ணும்போதும் நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. ஏன்னா இதில் வந்து நம்ம ரூ. 1 கூட முதலீடு பண்ண போகிறதில்ல. ஃப்ரீ ஜாயினிங். ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணிங்கனாவே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.